வெனிசுலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் 1900 இந்த வருடத்திற்கு பிறகு வெனிசுலாவில் இவ்வளவு கடுமையான ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு இப்போ வரையிலும் 188 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒஃபிஷியல் தகவல் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஜியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 10,000 1 லட்சம் நபர்களை கொல்லக்கூடிய ஒரு நிலநடுக்கம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிக்டர் அளவுகோல்ல 7.2 முதல் நிலநடுக்கம், அதன் பிறகு 7.5 இரண்டாவது நிலநடுக்கம் அப்படிங்கிறது தான் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியது. நிறைய வீடுகள், நிறைய அஃபீஷியல் பில்டிங்ஸ் இதெல்லாமே இப்போது சுக்குநூறாக உடைந்த பகுதிகளும் இருக்கிறது, அங்கங்கே விரிசல் விழுந்த கட்டிடங்களும் இருக்கின்றன. ஸோ இதன் பிறகு மக்கள் ஒவ்வொரு இடமாக குடியேறுவது, இல்லை மின்சாரத்தால் ஏற்படக்கூடிய விபத்துகள், தீ, கேஸ் லீக்கேஜ் இப்படின்னு சொல்லி பல விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மனிதர்கள் ரொம்ப கவனமாக இதை கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லி வெனிசுலாவினுடைய இப்போதைய அரசாங்கம் கூறியிருக்கிறார்கள். வெனிசுலாவுக்கு உதவி செய்வதற்காக பல நாடுகளும் அவங்களுடைய என்ன முடியுமோ அதை கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுடைய சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பண உதவிகள், பொருள் உதவிகள், மருத்துவ உதவிகள், மருத்துவர்களை அங்கே அனுப்புவது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சிட்ருக்காங்க. பட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வெனிசுலாவுக்கு எதிராக செய்திருக்கக்கூடிய பல செயல்கள், குறிப்பாக மேதுரோ அவர்களை அரெஸ்ட் பண்ணி அமெரிக்க ஜெயிலில் போட்டிருக்கிறது, அதன் பிறகு வெனிசுலாவில் இப்போ அமெரிக்க ஆதரவு கவர்மெண்ட் ஒன்று ரன் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய ஆயிலாக இருக்கட்டும், கனிம வளமாக இருக்கட்டும், இதெல்லாம் அமெரிக்கா தான் எடுப்பாங்க, அதுக்கான ஒரு போர்ஷன் கமிஷன் மட்டும்தான் உங்களுக்கு தரும் அப்படின்னு சொன்னது, இது எல்லாமே வெனிசுலா மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அடிதான். இதுலேருந்து அடுத்ததாக இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் விழுந்து அடுத்த அடி. இதிலேருந்து மக்கள் எப்படி தப்பிக்க போகிறார்கள், அவர்களை இயற்கை எப்படி காப்பாற்றப் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் கடவுள் விதித்த விதி. அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை என்ன ஆனது. இந்த என்ன ஆனது அப்படிங்கிறதுக்கு கேள்வி அமெரிக்காவுக்கும் தெரியல, பதில் இங்கே இருக்கக்கூடிய ஈரானுக்கும் தெரியல. ஆனால் என்ன, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறத நாங்கள் மூடிட்டோம். மூடினதோடு மட்டும் இல்லாமல் அந்த வழியாக எந்த கப்பலும் வரக்கூடாது அப்படிங்கிறத ஈரான் ரொம்ப பக்காவாக சொல்லிட்டாங்க. இன்றைக்கி சிங்கப்பூர் ஃப்ளாக்டு ஒரு கப்பல் அதன் வழியாக வந்தபோது சின்னதாக ஏதோ ஒரு ப்ரொஜெக்டில் வந்து விழுந்துச்சுப்பா, இதனால் எங்கள் கப்பல் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர் அந்த கப்பல் நிறுவனம் அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. இல்லை, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடப்பதற்காக ஒரு கப்பல் வந்துச்சு, அந்த கப்பலுக்கு நாங்கள் எச்சரிக்கை கொடுத்தோம், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இப்போது கடக்கக்கூடாது, ஏன்னா பீஸ் டீல் இன்னும் சைன் ஆகலை, அதையும் மீறி அந்த கப்பல் வந்ததுனால நாங்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருந்துச்சு, சில பல குட்டி குட்டி ராக்கெட்லாம் ஏவ வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஈரானும் சொல்லியிருக்காங்க. ஈரான் வீசினது இந்த கப்பல் தானா, இல்லை இந்த கப்பலில் வீசப்பட்டது ஈரான் வீசின ஏவுகணையா அப்படிங்கிறத இரண்டு பேருமே இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி, இஸ்ரேல் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்களுடைய முடிவுக்கு கட்டுப்படவும் மாட்டாங்க. ட்ரம்ப் அவர்கள் சொல்கிற மாதிரி அடுத்த கட்ட நகர்வுக்கும் இஸ்ரேல் சம்மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இஸ்ரேலின் ஆட்டம் தான் உலக அமைதிக்கும் உலகம் அமைதி இல்லாமல் இருப்பதற்கும் காரணமாக இருக்க போகிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பல நாடுகளும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். சரிப்பா, இந்த ஒரு போர் பிரச்சனைகள் இப்படி இருக்கும் பட்சத்தில் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவினுடைய அந்த பதட்டம் என்ன ஆனது அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி உக்ரைனுடைய முக்கியமான சுமி ரீஜனில் இருக்கக்கூடிய முக்கியமான சில பகுதிகளை ரஷ்யா கையகப்படுத்தி விட்டார்கள். ட்ரோன் மேனுஃபேக்சர் செய்ய இருந்த ஒரு தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலையில் ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸை குவிச்சு வச்சுருந்தாங்களாம் உக்ரைன். அதை கம்ப்ளீட்டாக வேப்பரைஸ் பண்ணிட்டாங்க ரஷ்யா அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. ஏன்னா ரஷ்யாவுக்கு பேரிழப்பாக இருப்பது உக்ரைனுடைய குட்டி குட்டி ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறது தான். அது ரஷ்யாவினுடைய ஹார்ட் பகுதி, அதாவது மையப்பகுதி, அவங்களுடைய சிட்டிஸ், அவங்க மாஸ்கோ வரையே வந்துடுது அப்படிங்கிறதுனால உக்ரைனுடைய ட்ரோன் மேனுஃபேக்சரிங் ஹப் எங்கே இருக்குது, சில நாடுகளில், கனடா, அதே மாதிரி யூகேயில், இந்த இடத்துலலாம் இப்போது உக்ரைனுக்காகவே ட்ரோனுடைய சில உதிரி பாகங்களை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகள், இது எல்லாத்தையுமே நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாத்துக்கும் எங்களுடைய பகிரங்க எச்சரிக்கை, அது எல்லாத்தையுமே நாங்கள் அழிப்போம் அப்படிங்கிறதையும் ரஷ்யா உறுதியெடுத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அமைதி பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் அந்த வாய்ப்புகள் இல்லை. உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் மாறாத வரையிலும் இங்கே எதுவுமே மாற்றம் நடக்காது அப்படிங்கிறத ரஷ்யாவும் தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக எல்னினோ அப்படிங்கிறது தான். இந்த எல்னினோவை பார்த்து இன்றைக்கி ஐரோப்பா முழுவதுமாகவே பதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் இன்றைக்கி ஃப்ரான்ஸில் கூட சில அணு உலைகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இதனுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும், யூரோப் எல்னினோவை பார்த்து ஏன் பயப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும் வியப்பாக இருக்குது. அப்போ இந்த எல்னினோவை நம்மளால் தடுக்க முடியாதான்னு கேட்டால் நம்மளால் தடுக்க முடியாது. அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழிமுறைகள் என்ன இருக்குது, அதை மக்களிடம் எவ்வளோ குயிக்காக
கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய கேஸ் ஸ்டடியாக நடத்தி அதை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது எல்லோருடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஏன்னா இது சாதாரண எல்னினோவாக இருக்க போகிறது கிடையாது, சூப்பர் எல்னினோ அப்படி இல்லைனா காட்ஸிலா எல்னினோ அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி கூடுதல் விவரங்கள் தமிழ் பட்சத்தில் பகிரலாம். நெக்ஸ்ட் ஒன் லுகஷெங்கோ அவர்கள் தான். சார், உங்களுடைய பார்டர் ஏரியாவில் நிறைய டவர் வச்சுருக்கீங்க, அந்த டவர் எல்லாம் ரஷ்யாவினுடைய ரிப்பீட்டேட்டர்ஸாக இருக்குது, ஈவன் ரஷ்யாவினுடைய ட்ரோன்ஸ் எல்லாம் அதை வச்சு தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உக்ரைன் பெலரஸுக்கு பகிரங்க எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. சில கால அவகாசம் கொடுத்து அதை உடனடியாக நீக்க வேண்டும், அப்படி இல்லையா பெலரஸ் பார்டர் பக்கமாக நாங்கள் தாக்குதல் நடத்த வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லியிருந்தாங்க. ரஷ்யா முடிஞ்சால் தொட்டுப்பாடுறா அப்படின்னு சொல்ல பெலரஸ் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க, நாங்கள் ரஷ்யா கூட தான் நிற்போம், ரஷ்யாவுக்கு பின்னாடி நிற்கிற அந்த சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம், அதனால் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் பெலரஸ் இருக்கும். ஒருவேளை பெலரஸை அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு உக்ரைன் தகுந்த பதிலடி அப்படிங்கிறத பெற வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பெலரஸ் சொல்லிட்டாங்க. திடீர்னு பார்த்தா பெலரஸ் இன்றைக்கி அவங்களுடைய மிலிட்ரி ஆப்ரேஷன், அதாவது அவங்களுடைய ஒரு ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் அப்படிங்கிறாங்க, மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இது எல்லாமே அறிவித்திருக்கிறார்கள். ஸோ மிலிட்ரி எக்ஸசைஸை பெலரஸ் வாண்டடாக தான் செய்கிறாங்க. இதே மாதிரி ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் என்பதை தான் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக செய்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதை ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் என்று தான் நாங்கள் அழைப்போம், ஆனால் அதை யுத்தம் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் அழைப்பார்கள் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அன்னைக்கு இதற்கான விளக்கத்தை கொடுத்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்படின்னா மறுபடி பெலரஸ் ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷனை செஞ்சிட்டு இருக்காங்களேன்னு கேட்டால் இல்லை சார், இது சும்மா பயம் காட்டுவதற்கு மட்டும்தான். உக்ரைன் அங்கே இருக்கக்கூடிய பெலரஸினுடைய பார்டர் ஏரியா பக்கம் தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு சொல்லும்போது பெலரஸ் அதை வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல, பெலரஸ் அதுக்கான ரியாக்ட் கொடுக்கணும்ல, அந்த ரியாக்ஷன் தான் இப்போ பெலரஸினுடைய மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்மஸ் அப்படிங்கிறது திறக்கப்பட வேண்டும், அப்படி இல்லைனா பல நாடுகளுக்கு அது சிக்கல் என்பதை அமெரிக்கா கல்ஃப் நாடுகளிடம் கூறி அவங்களுடைய சப்போர்ட் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க என்கிறது கூடுதலான தகவல். இப்போ மார்க்கோ ரூபியோ அவர்கள் பல அரபுலக நாடுகளுக்கு அவருடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இல்லை சார், ஈரான் செய்வது தவறு, ஈரானில் பெரிய ஒரு போர் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தாங்கிட்டு இருக்காங்க, பட் இதனால் அரபுலக நாடுகள் எல்லாருமே பாதிப்படைஞ்சிட்டு இருக்கோம், அப்போ ஈரான் கூட நீங்கள் சேராதீங்க, அமெரிக்கா எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அரபுலக நாடுகளுடைய சப்போர்ட்டை இப்போ பெரிய அளவில் ஒரு ரிக்வெஸ்டாகவே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கா. சீனா, பங்களாதேஷ் இரண்டு நாடுகளும் கிட்டத்தட்ட 13 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். பங்களாதேஷினுடைய அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சிக்கு சீனா ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் ஊடகம் அதை செய்தியாக வெளியிடும் போது சில ஊடகங்கள் பங்களாதேஷை விற்றுவிட்டார்கள் இப்போதைய அரசியல்வாதிகள், சீனா இனிமேல் பங்களாதேஷில் பெரிய ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சீனா, பங்களாதேஷ் இவங்களுடைய MOM அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக இந்தியாவுக்கு எதிரானதும் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிரானதாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை உன்னிப்பாக இந்தியா கவனிக்க வேண்டும் என்கிற குரலும் உயர்ந்திருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறத 20% 25% உயர்த்தி இருப்பதாக பாகிஸ்தான் அரசாங்கம் அறிவித்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பயம் அப்படிங்கிறது அதிகமாயிருச்சு. பயத்தை போக்குவதற்காக சம்பளத்தை கூடுதலாக கொடுத்துட்டா பயப்படாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் நம்புகிறாங்க. சார், காசு பயத்தை வெல்லாது, அதே நேரத்தில் இன்னும் அதிகமான பயம் கொடுப்பதற்கு இந்தியா தயாராக இருக்கிறது. இந்தியாவை தொட்ட நீ கெட்ட மக்கா அப்படிங்கிறத பாகிஸ்தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறக்கப்படுவதற்கு நாங்கள் ட்ரூப்ஸ் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி டென்மார்க் சொல்லியிருக்காங்க. பட் இந்த ட்ரூப்ஸ் அப்படிங்கிறது சண்டை போடுறதுக்காக கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய கப்பலை பாதுகாப்பதற்கும் ஈரானுக்கு எங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத சொல்லி புரிய வைப்பதற்கும் தான் அப்படின்னு சொல்லி டென்மார்க் சொல்லியிருக்காங்க. வேணும்னா அதை வச்சு நாங்கள் ஒரு யுத்தம் கூட செய்ய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சூசகமாக சொல்லியிருக்காங்க டென்மார்க். துருக்கியாக இருக்கட்டும், இன்னும் சில நாடுகளாக இருக்கட்டும், பெரிய அளவில் அங்கே வறட்சி அப்படிங்கிறது எல்லோரையுமே ஆட்டு வைக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்னினோ துருக்கி உட்பட பல நாடுகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்பது கூடுதலான தகவல். இஸ்ரேல், துருக்கி, ஈரான், வெனிசுலாவினுடைய இப்போது அந்த இயற்கை பேரிடருக்கு எவ்வளவு உதவிகள் செய்ய முடியுமோ அதெல்லாமே நாங்கள் செய்ய போகிறோம் என்கிற அறிவிப்பை ஒட்டுமொத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். துருக்கியில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் லைப்ரரிஸுக்கு அதிகமாக போயிட்டு இருக்காங்க, நிறைய படிக்கிறாங்க. பெரிய ஒரு மாற்றம் துருக்கியில் நிகழ்ந்து வருவதாக அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வியந்து இந்த செய்தியை பாராட்டியிருக்கிறார்கள். ஸோ லைப்ரரிஸில் இளைஞர்கள் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு. அது இந்தியாவுக்கும் அதிகமாக தேவைப்படுகிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. பிரான்ஸ், இத்தாலி இரண்டு நாடுகளுமே அடுத்ததாக யூனிஃபில் கோலிஷன் அப்படிங்கிறத லெபனனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த யூனிஃபில் கோலிஷன் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இத்தாலியை பொறுத்த வரைக்கும் இல்லை, இந்த எந்த யுத்தத்திலையுமே இத்தாலி இருக்காது, பங்கு பெறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய பதிலடி தான். ஃபிஃபாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சன் இல்லாட்டி லைன் இந்த மாதிரியான அந்த ஃப்ளாக்லாம் பறக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போது
இந்த ரெயின்போ ஃப்ளாகுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது எவ்வளோ கேவலமான செயல் அப்படிங்கிறத பல நாடுகள், சில நாடுகள் விமர்சிக்கிறார்கள், சில நாடுகள் அதை வரவேற்கிறார்கள். ஸோ பார்க்கலாம் அடுத்தா என்ன நடக்குது உலக அரசியலில், உலகத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக தெரிந்து கொள்வதற்கு தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.